Daily. Taste. கலைஞர் எழுதுகோள் விருது நக்கீரனுடைய 37 ஆண்டுகால ஒரு நெடும் பயணம். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த முள் படுக்கைம்பாங்க, நமக்கு முள் இருக்கை. அது அந்த இருக்கையில் தான் அந்த 37 ஆண்டுகால நக்கீரன் பயணம் எங்களுக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த 37 ஆண்டுகால பயணத்தை இவ்வளோ தூரம் நாங்கள் தாண்டி வந்ததுக்கு பின்புலமாக இருந்தவங்களில் முக்கியமாக எங்களுக்கு நெருக்கடி வந்த போதெல்லாம் எங்களுக்கு அரவணைத்து ஆதரவு கரம் கொடுத்த முதல் கை யாருன்னா, முதல் எழுதுகோளே அது முத்தமிழறிஞர் கலைஞருடைய எழுதுகோள் தான். அவருடைய எழுதுகோள் முதல்ல எங்கள் நெருக்கடிகளுக்கு ஆதரவு கரம் கொடுத்து அதை எழுதி ஆதரவு கொடுத்த பிறகு அதன் பின்பு அடுத்து இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அதை ஒட்டி எங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பாங்க. அந்த மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து நெருக்கடிகளை சமாளிக்க உதவியாக இருந்த முத்தமிழறிஞர் பெயரால் அந்த கலைஞர் எழுதுகோள் விருது இன்னைக்கு நக்கீரனுக்கு கிடைச்சிருக்குங்கிறது, அதுவும் இந்த நல்லாட்சி புரிகிற எங்கள் அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் கையால் நீங்கள் இந்த விருதை வாங்கினது நக்கீரன் குடும்பம் எங்கள் நக்கீரன் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஏன்னா நக்கீரனை பொறுத்தளவில் எத்தனையோ சாதனைகள் செஞ்சுருக்கதா சொல்லுவாங்க, எத்தனையோ விருதுகளும் நான் வாங்கியிருக்கோம். ஏன்னா 2010 இதே முத்தமிழறிஞர் கலைஞர் கையால் நாம் பெரியார் விருது வாங்கியிருக்கோம். அதே பெருமையும் அதே அன்பும் அதே சந்தோஷமும் இன்றைய தினம் கலைஞர் பெயராலான எழுதுகோள் விருது வாங்குவதில் அதே சந்தோஷம் கிடைச்சது. உண்மையிலே அதாவது நக்கீரன் நிறைய நெருக்கடிகளை சந்தித்தாலும் இந்த விருது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒத்தடமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். மிகப்பெரிய ஆதரவான ஒரு நக்கீரனுக்கான ஒரு ஆதரவு கரம் கிடைத்த மாதிரி எங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெயராலான இந்த விருது எங்களுக்கு கை கொடுக்கும். இந்த விருதுக்கு நக்கீரன் குடும்பமும் இதை நக்கீரனும் சேர்ந்து, அதாவது வாழ்நாள், அதாவது எப்படின்னா சில விருதுகளால் ரொம்ப பெருமை அடைவோம்ல, அப்படி பெருமை அடைக்கிற ஒரு மிகப்பெரிய விருதாக நாங்கள் இந்த விருதை பார்க்குறோம். நிச்சயமாக நக்கீரனுடைய பணி தொடர இந்த விருது எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். நன்றி. கலைஞர் எழுதுகோள் விருது இந்த ஆண்டு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பெண்கள் பத்திரிகை துறையில் சாதிப்பவர்களுக்கும் அந்த அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்பதை புதியதாக அந்த விருதிற்கான பட்டியலில் சேர்க்கப்பட்டு முதல் முறையாக 20 ஆண்டு கால என் பத்திரிகை துறை சார்ந்த உழைப்பை அங்கீகரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விருதினை வழங்கியதற்கு நன்றி. அது மட்டுமல்லாது செய்தித்துறை அமைச்சர் மற்றும் செய்தித்துறை இயக்குனர் என்று இந்த விருது குழுவை தேர்வு செய்த விருது குழுவினர் அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறிய கிராமத்திலிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகை துறைக்கு வர வேண்டும், பத்திரிகையாளர் ஆக வேண்டும் என்ற கனவோடு பத்திரிகை துறையை மட்டுமே நம்பி சென்னைக்கு வந்த எனக்கு 20 ஆண்டுகள் கழித்து பத்திரிகை துறைக்கு கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் உயரிய விருதை தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு இந்த மகளிர் தினத்தில் வழங்கி இருப்பதும் மகளிர் மேம்பாட்டை, மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்கும் ஒன்றாக பார்க்கிறேன். இந்த விருதினை நான் எதிர்வரும் காலங்களில் தற்போது பத்திரிகை துறையில் உழைக்கக்கூடிய பெண்களுக்கும் இனி வரும் பெண்களுக்கும் ஒரு ஊக்க சக்தியாக, ஒரு நம்பிக்கையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த விருதினை தமிழ்நாட்டில் அச்சு, காட்சி, டிஜிட்டல் என எந்த ஊடகத்திலும் பணிபுரியக்கூடிய அனைத்து பெண்களுக்குமான ஒன்றாக உரித்தாக்குகிறேன். Taste Daily. Taste.